தமிழ்நாட்டுடைய சொந்த பகுதியிலே வந்து 4000க்கும் மேற்பட்ட போலி வாக்காளர்கள் இருக்காங்க. ஒரே வீட்டில் வந்து 38 வாக்குகள் இருக்கிறது. அவ்வளவு நேர்மையானவர்கள் அந்த வெற்றி செல்லாதுன்னு அறிவிக்க வேண்டியது என்ன பண்ணீங்க? கோமால படுத்திருந்தீங்களா? அப்படி கொஞ்சம் குழாவும் போது வந்து காசு வெளியிடும் போது கூப்பிட்டு கையை பிடிச்சி பேசும்போது விஷயம்போதெல்லாம் நீங்கள் கள்ள ஓட்டு போட்டு 4500 ஓட்டு ஜெயிச்சிருக்கீங்க போலி வாக்கில், அதெல்லாம் பேசலை தம்பி. முடிஞ்சு போச்சு. இங்கே பிப்ரவரி 10ஆம் தேதி தேர்தல் அறிவிக்க போகிறா. 2 மாதம் இருக்கு. அவர் 5 வருஷம் இருந்துட்டு அவ்வளோ முதலமைச்சரா. இப்போ வந்து போலி வாக்காளர்களை கண்டுபிடிக்கிறீங்க. கொளத்தூரில் மட்டும்தான் போலி வாக்காளர் இருக்கானா? மற்ற தொகுதியெலாம் இல்லை. பிஜேபி வென்ற தொகுதியெல்லாம் இல்லையா? சொல்லுங்க. பிஜேபி கோவை தெற்கில் வென்றுச்ச எல்லாமே நேர்மையான வாக்காளர்கள் தானே? பேச வேண்டிய தேவை இருக்கு, பேசுறீங்க. எங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, கேட்டுட்டு போறோம். வேற என்ன பண்றது? ஏன்னா உங்களுக்கு வேலை இல்லை. எங்களை சித்திரவதை செஞ்சு விளையாடுறீங்க. எங்களுக்கு பொழப்ப பார்க்கணும். அதனால நாங்கள் என்ன பண்றோன்னு தெரியாம போறோம். எப்படி இது? எந்த மாதிரி நீங்க சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க. இது சரியா இருக்கும்னு சொல்லுங்க. சரி, திருத்தம் பண்ணணும். அதுக்கு ஒரு கால அவகாசம் எடுத்து செய்ய வேண்டியதானே? நீ நவம்பர் 4 தொடங்குறீங்க, பிப்ரவரி 7 அறிவிச்சிருவோன்றீங்க. பிப்ரவரி 7 முழு வாக்காளர் பட்டியல் சீர்திருத்தம் பண்ணி அறிவிச்சிருவோன்றீங்க. எவ்வளவு காலம் இருக்கு? சரி, அதில் அறிவிச்சதில் எங்கள் விட்டுருச்சு எங்கள் பேரெல்லாம். திருப்பி முறையிட்டு அந்த வாக்கை திருப்பி நான் அந்த உரிமையை பெறுவதற்கு காலம் இருக்கா? ஏன்னா நீ பிப்ரவரியிலே அறிவிச்சிருவா. மார்ச் ஏப்ரலில் தேர்தல், மேல பதவி ஏற்கணும். அறிவிச்சிருவீங்களா இல்லையா? அப்போ தேர்தல் அறிவிச்சிட்ட பிறகு நான் எங்கே போய் என் வாக்கு தேடி கண்டுபிடிக்கிறது? அதனால தான் சொல்கிறேன், வாக்காளர்கள் எங்களுக்கான ஆட்சியாளர்களை தேர்வு செஞ்சோம். இப்போ ஆட்சியாளர்கள் தங்களுக்கான வாக்காளர்களை தேர்வு செய்கிறாங்க. அந்த முறை தான் இந்த எஸ்ஐஆர். புரியுதா? இதனாலதான் பிரதமர் சொல்றாரு, பீகார் போன்றே தமிழகத்திலும் நாங்கள் வெற்றி பெறுவோம். நான் சொல்ல நாட்டை தான் கொடுத்துட்டோமே. நாட்டையே கொடுத்துட்டோம். நாசமாக்கிட்டிய. இதையும் முடிச்சுட்டு போங்க. இந்த அரக்கரவுண்டையும் முடிச்சுட்டு போங்க. என்ன இருக்கு உங்களுக்கு? என்ன இருக்கு எங்களுக்கு சொல்லுங்க. 1.5 கோடி பீகாரியம் வந்திருக்கான். பீகாரை போல இந்த கடைசி 13ஆவதுல பீகாரை மாதிரியா எடுத்துக்கொண்டுனா இங்க எதுக்கு பீகார் வரேன்? எதுக்கு வரேன்? ஏன்னா இங்க இருக்கான். நீங்க எழுதி வைங்க, அவன் காங்கிரஸ் ஓட்டர்ஸ் கூட கிடையாது. கம்ப்ளீட் பிஜேபி ஓட்டர்ஸ் தான். இங்க இருக்கிற வட இந்தியவனையாவது யாருக்கு போடுவேன்? மோடிஜி மோடிஜி பிஜேபி பிஜேபி வேணா இதை தூக்கி போய் இப்போ கேட்டு பாருங்களேன். சொல்லுவானா இல்லையா? அப்புறம் நீ இந்திய திணிச்சா இருக்கிற ஏண்டா ஈரா உன்னை இந்திக்காரனை திணிக்கிறேன் என்ன பண்ணுவேன்? இவனே கற்றுக்கிட்டு போய் காடிக்காராக பாணி செலுத்தியாரோ பாணி இது பாணிக்காராகன்னு கேட்க நாங்காலே எங்காலே வச்சுக்காப்ல. அன்னைக்கெல்லாம் ஒரு விடுதியில் போனேன். எங்கால் நின்று அண்ணே அண்ணே வண்டி எப்படி ஓரமாக எடுத்து சொல்லுங்கண்ணேன்னா. இப்போ போய் இறங்குறேன் காடிக்காராக என்னடே நீ யாரா, நீ எப்படா வந்த? போன வாரம் எங்கே இருந்தாடா இங்கே அப்படின்னு. நீ ஏதோ பார்த்து கொஞ்ச நாள் கழிச்சு பாருக்காது என்ன நடக்க போகுதுன்னு பாரு. இந்த இயக்கங்கள் தன்னலம் பெருத்து ஊழல் லஞ்சில் ஊறி திளைத்து எந்த கனவுல பேரறிஞ அண்ணா தொடங்கினாரோ அந்த கனவை சிதைச்சு முறையற்ற நிர்வாகம் மக்களாட்சியை தன் மக்களாட்சியாக மாற்றி கொண்டு வந்த பிறகு மக்களுக்கு போதிப்பது கற்பிப்பது இந்த அறிவியல் சார்ந்து. இப்போ நீங்கள் சொல்ற ஒருத்தன் கேட்குறான் தற்குறி கூட்டம்னு சொல்றீங்களே, எங்களை தற்குறியா வளர்த்தது யாருன்னு கேட்குறான். இறை வழிபாட்டை விமர்சிச்ச அந்த இயக்கங்கள் திரை வழிபாட்டை போற்ற வச்சிருச்சு. கடவுள் வழிபாட்டை விட கதாநாயக வழிபாடு புனிதமானதுன்னு கட்டமைச்சிருச்சு. அது இப்போ அனுபவிக்குது. உங்களுக்கு அண்ணன் சொல்றது விளங்கிருச்சுன்னு நினைக்கிறேன். அப்போ அதில் போய் தவறு நான் ஏற்கணும், நீங்க ஏற்கணும், எனக்கு முன்னவர்கள் ஏற்கணும், என் பெற்றோர்கள் ஏற்கணும், உடன் பிறந்தார்கள் என சிந்தனை என்பது சமூகத்தின் விளைச்சல். சிந்தனை தான் சமூகத்தின் விளைச்சல். சிந்தனை தான் செயல்வாக்கம் பெறுது. செயல்தான் ஒழுக்கத்தை தீர்மானிக்குது. ஒழுக்கம்தான் வாழ்க்கை தீர்மானிக்குது. இப்போ சிந்தனை யார் தீர்மானிச்சா? சமூகம். சமூகம் யாரு? நானு, நீங்களும், ஆட்சியாளர்னு எல்லாரும். இந்த தவறுக்கு யார் பொறுப்பா இருக்கணும்? எல்லாரும். சாராயம் குடிச்சு செத்ததை போய் சந்திச்சு பாராட்டிட்டு வந்தா அது என்ன சரித்திர சாதனையா? ஆனா அப்படி நாட்டு எல்லையில செத்து வந்த ஒரு இராணுவ வீரனை கூட இந்த நாட்டில் எந்த தலைவனும் போய் அவன் துயரத்தை பங்கேற்று இந்த பிள்ளைகள் படிப்புக்கு நான் பொறுப்பேற்கிறேன் ஒருத்தன் கூட சொல்லலையே. எப்படி அப்படின்னா எது போற்றத்தக்கதோ அது தூற்றப்படுது, எது தூற்றத்தக்கதோ அது இந்த நாட்டில் போற்றப்படுது. அது காரணம் இந்த 60 ஆண்டுகளாக இந்த நாட்டை ஆண்ட திராவிட கட்சிகள், அதன் ஆட்சி முறை. அதை நீங்க எவரும் மறுக்க முடியாது. எல்லாம் இருக்கு. இந்த எஸ்ஐஆர் இருக்கு, எஃப்ஐஆர், என்னத்தையோ போடு. ஓட்டு காசு கொடுப்பியா இல்லையா? இருப்பியா இல்லையா? இப்ப மோடி செஞ்சார்ல 10,000 போட்டார்ல பீகார்ல, நம்மால் 15,000 போடுறது கூட வாய்ப்பு இருக்கு.
இருக்கா இல்லையா? இருக்கு. அதனால நம்ம அம்மாட்டெல்லாம் சொன்ன வங்கியில கணக்கு ஆரம்பிச்சு வச்சுக்கணும். என்ன என்ன சரி நடக்கும்பா. 1000 ரூபாய் எங்க ஐயா வந்து 1500 தரேன் இருக்காப்ல. இப்ப பீகார் வென்றிருக்கு பத்தியில அந்த ஃபார்முலாவையும் அவனே சொல்றான், பீகாரை முன்மாதிரியா எடுத்துக்கன்ட்டு ரோல் மாடல் எடுத்துக்கிட்டு இது கொடுக்க வேண்டியதானே. ஏற்கனவே 10 லட்சம் கோடி கடன், இன்னும் 2 லட்சம் கோடியை கடன் ஆக்கிட்டு போக வேண்டியதானே. திருட்டுமங்கலம் ஃபார்முலான்னு அதுக்கு ஏன் அந்த ஊர் பேரை கெடுக்கிற? திருமங்கலம் ஃபார்முலான்னு சொல்லாத. அது ஒரு ஏதோ ஒரு ஸ்டைல் ஆயிடுச்சு. அன்னைக்கு காங்கிரஸ் காசு கொடுக்குது, அண்ணா அவர்கள் தோத்துறாங்க. அப்போ அரையனா இந்த 50 காசு 1 ரூபா அப்படி கொடுக்கறதுலயே அப்பவே பேசுறாரு, ஓட்டுக்கு எதற்காக இந்த காங்கிரஸார் காசு கொடுப்பானேன், காசை கொடுத்து விட்டு 7 கடல் தாண்டி 7 மலை தாண்டி அங்கிருக்கிற வெங்கடாசலபதியை துணைக்கு எதுக்கு அழைத்து வருவானேன், அந்த படத்தில் அடித்து எதுக்கு சத்தியம் வாங்குவானேன், இதற்கு பதில் வைத்திருக்கிறார்களா இந்த காங்கிரஸார் அப்படின்னு பேசுறது இருக்கு. 2 ரூபா கொடுத்ததுக்கு அந்த பேச்சு பேசிருக்காப்ல. இப்ப அவர் பிள்ளைங்க 2000 டெவலப்மெண்ட்ல வருது. இதெல்லாம் டெவலப்ல வருது. அவர் தான் சொல்றாரு, சாராயம் வித்த காசு அதுல அரசை நடத்துறது குஷ்டரோகியில இருக்க வெண்ணெய்க்கு சமம்டான்னு. அண்ணா சொன்ன அந்த வெண்ணெயைத்தான் அவர் பேரை சொல்லி கட்சி நடத்துற பிள்ளைகள் விரும்பி விரும்பி சாப்பிடுது. புரியுதுன்னு நினைக்கிறேன். கோயில்ல ஒரு அர்ச்சகர் வந்து உள்ளத்திலும் கோயிலையும் தாமரை மலர வேண்டும் அர்ச்சகர் வரைக்கும் தண்ணியிலே மலர்றது இல்ல. எங்க ஊர்ல வெங்காய தாமரை தான் மலருது. அவர் ஆசைப்படுறாரு, என்ன பண்றது? அவர் துறை தானே, அறநிலைத்துறை. அவர் மேல நடவடிக்கை எடுக்க வேண்டியதானே. சொல்லு. நடவடிக்கை எடுத்தா கடுமையான பாஜக களத்துல இறங்கணும் தமிழிசை மிரட்டுறாங்க. நாங்க நடவடிக்கைக்கு ஆதரவா இறங்குவோம். எப்படி இருக்கும்?